வெல்கம் டு கோட் டு அல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 31/7/2025. நம்ம கோட் டு அல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம பர்சனலாக லைவாக சில ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். நம்ம லைவாக ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ஆப்ஷன் தான் நம்ம லைவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு 8,900, அதாவது ரவுண்டாக 9,000 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ எப்படி புக் ஆயிருக்குன்றதை பார்ப்போம். 24,700 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் பார்ப்போம். இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸ். 1 minute க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் தான் 24,699 இந்த ப்ரைஸில் முடிஞ்சிருக்கு. அதனால 24,700 காலும் புட்டும் எடுத்து வச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு புட் ஆப்ஷன் பார்த்துருவோம். புட் ஆப்ஷனில் 2 மல்டிப்ளேயர் தான். அதில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறமா ஆர்டர் எடுக்கல. 917 எடுத்து 921, 10-2 எடுத்து 10-7. புட் ஆப்ஷன் சார்ட் வச்சு பார்ப்போம். இதுதான் புட் ஆப்ஷன் சார்ட்டோட ஃபர்ஸ்ட் 1 minute க்ளோஸ் லைனு. ஸோ ஆர்டர் இங்கே எடுத்துருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அரௌண்டு 10-1 எடுத்து 10-7 கட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா மேலே எந்த கேண்டிலுமே க்ளோஸ் ஆகாததுனால புட் ஆப்ஷனில் ஆர்டரை எடுக்கல. ஸோ அதில் வரும் மைனஸ் பார்த்தீங்கன்னா 2,198 ரூபா மைனஸ். அதில் கால் ஆப்ஷன் பார்ப்போம். கால் ஆப்ஷனில் மல்டிப்ளேயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கு. 1, 2, 3, 4 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. 4வது மல்டிப்ளேயரில் நம்மளுக்கு 50 பாயிண்ட் டார்கெட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம், சார்ட் வச்சு பார்ப்போம். இதுதான் கால் ஆப்ஷன் சார்ட்டு. இதுதான் 1 minute க்ளோஸோட லைனு. ஸோ இதுக்குள்ளேயே மார்க்கெட் சைட்வேஸில் இருந்ததுனால ஒரு 15-20 minutes சைட்வேஸில் இருந்ததுனால நம்மளுக்கு ஆர்டர் நிறைய எடுத்திருக்கு. ஸோ கடைசியாக ஆர்டர் கட் ஆனது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 9:37 ஆர்டர் கட் ஆகிருந்துருக்கணும். மறுபடியும் எங்கே ஆர்டர் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலான 11-1 ஆர் 11-2 தான் ஆர்டர் எடுத்திருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு 50 பாயிண்ட், அதாவது 57-70 தான் க்ளோஸு. பட் நம்ம ஆர்டர் எடுத்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 68 rupees. நம்ம 70 rupees ரவுண்டாக வச்சா கூட 70லேருந்து 50 பாயிண்ட் 120 rupees. 120 rupees நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ 120 rupees எங்கே கட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு 11:25 or 11:26 கட் ஆகிருந்துருக்கணும். நம்ம ஆப்ஷன் சார்ட்டை பார்ப்போம். 11:26 கரெக்டாக கட் ஆகிடுச்சு. ஸோ 4 மல்டிப்ளேயர் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆனதுனால நம்மளுக்கு லாஸை கவர் பண்ணி 9,000 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே அனலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ப்ரீவியஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இங்கேயே டீட்டெயிலான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த விஎப் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 42 நாள் ஓடி இருக்குது. 42 நாளில் உங்களுக்கு என்னென்ன இன்னைக்கு மைனஸு ப்ளஸ் ஆகிருக்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓவராலாக எம்டிஎம் இங்கே கீழே பார்த்துக்கலாம். இங்கே 32,000 காமிக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா -20,000 காமிக்குது. நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி 36 நாள் ஓடி இருக்குது. அதில் 95,000 ப்ராஃபிட் காமிக்குது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு உண்டான கேபிட்டலும் ஜாஸ்தி. மினிமம் 2.5 to 3 lakhs இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. மறுபடியும் நாளை ஒரு புது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.